டாக்டர் ஐடா ஸ்கேடர். திலகவதி பால் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து. பாகம் 1. பட்டாம்பூச்சி போர்வையில் ஒரு கழுகு குஞ்சு. இளம் பெண்கள் 7-8 பேர் கூடியிருக்கும் இடத்தில் கும்மாளத்துக்கும் குதூகலத்துக்கும் கேட்கவா வேண்டும்? 3ஆம் நம்பர் அறையில் கிசுகிசுவென்ற பேச்சும் கழுக்கழுக்கென்ற சிரிப்பும் சிற்றலையாய் சலசலத்தன. வார்டனுக்கு காது வலியே உண்டாகிவிட்டது. வார்டனுடைய முதன்முறை எச்சரிப்பை ஒரு காதில் வாங்கி அடுத்த காது வழியாக விட்டுவிட்டு படுக்கைக்கு போவது போல பாசாங்கும் காட்டிவிட்டு மீண்டும் 3ஆம் நம்பர் அறையில் கூடிவிட்டனர் இந்த மங்கையர். இவர்கள் எதை பற்றிதான் பேசுவார்கள்? பேசுவதற்கு பொருளா கிடைக்காது? இந்த கல்லூரி விடுதி அறிவையர் அரங்கத்தில் தலைவி ஐடா ஸ்கேடர் இருக்கும் பொழுது ஐடியாஸுக்கு என்ன குறைச்சல்? ஆளை பார்த்தால் சாதுதான், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் குமிழியிடும் குறும்பு கண்களில் மின்னும். இடையிடையே அக்கண்களில் கனவுலகத்தின் சாயை நிலவொளியாய் படர்வதும் உண்டு. அனைவரும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நல்ல உயர்குடியில் பிறந்தவர்கள். ஆடலும் பாடலும் உல்லாச பொழுதுபோக்கும் அவர்கள் கால அட்டவணையில் பெரும் பகுதியாக இருந்ததில் வியப்பில்லை. நாம் இந்த நார்த்ஃபீல்ட் கல்லூரியை விட்டு வெளியேறிய பிறகு ஒவ்வொருவரும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைய அறிவையர் அரங்கத்தின் பொருள். யார் இதை பற்றி முதலில் பேசப்போவது என்றால் அரங்கத்தின் தலைவி. ஏன், நீதான் அரங்கத்தை தொடங்கிவை என்றால் ஒரு தோழி. ஐடாவின் கண்களில் கனவுலகத்தின் நிலவொளி படர்ந்தது. நானா? தொண்டையை சரிப்படுத்தி கொண்டாள். வருங்கால கனவுகள் யாவும் மனத்திரையில் படமாக விரிந்தன. ஜம்முன வாழணும், கால வெள்ளத்தின் கோலப்படையில் ஞாலமெல்லாம் சுற்றி வரணும், வெல்வெட் ஆடை பளபளக்க, பட்டாடை சரசரக்க, மஸ்லின் முரமுரக்க, இன்ப உலகில் பவனி வர வேண்டும். நாளுக்கொரு நாட்டிய கேளிக்கை, வேலைக்கொரு பார்ட்டி, விளையாடுவதற்கு டென்னிஸ், படிப்பதற்கு நவீனம், வாழ்க்கையின் அழகையெல்லாம் ஒன்று விடாமல். ரொம்ப அலக்காதே, நீ ஒரு மிஷனரியாகத்தானே வாழ்க்கை நடத்த போற, எதுக்கு இந்த அலப்பல்ஸ் என்றாள் தோழி ஃப்ளோர். மிஷனரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, அது உன்னை சும்மா விடுமா? உன்னை அது மிஷனரி பணிக்கு தான் இழுத்துச் செல்லும். உன்னால் எதிர்நீச்சல் போட முடியாது என்றாள் இன்னொருத்தி. ஐடாவின் முகம் ஜிவுஜிவு என்று சிவந்தது. இல்லை, இல்லவே இல்லை, நான் மிஷனரியாக போக மாட்டேன். அந்த பணியிலும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தமாஷ் இல்லாமலா போக போகிறது? அதற்காக ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுகிறாய் என்று ஆறுதல் படுத்த முயன்றாள் மற்றொரு தோழி. தமாஸ்? மிஷனரி பணியில் பெரிய தமாசை கண்டுட்டா இவ. உனக்கு என்ன தெரியும் அதுல உள்ள துயரத்தை பத்தி? ஐடாவின் கண்களில் துயரம் தேங்கி நின்றது. அந்த துயர காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. அப்பொழுது எனக்கு வயது 6 தான். கிபி 1877ஆம் ஆண்டில் இந்தியாவின் கோர பஞ்சம் தாண்டவமாயிற்று. பட்டினி சாவு மட்டும் 52,50,000 என்று கணக்கிடப்பட்டது. பசி கொடுமையால் எலும்பும் தோலுமாகிவிட்ட குழந்தைகள் செத்தும் சாகாமல் கிடப்பார்கள். வேலூர் மிஷன் வளாகத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பணியை என் அப்பா ஏற்றிருந்தார்கள். இந்த குழந்தைகளுக்கு ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை வாய்க்கு கொண்டு போக கூட பலன் கிடையாது. ரொட்டியை தூளாக்கி அவர்கள் வாயில் போட வேண்டும். நானும் குழந்தைதான். என் வயது குழந்தைகளுக்கு நான் இந்த பணியை செய்ய வேண்டியிருந்தது. கொடுமை, கொடுமை. இந்த நிலைக்கு மிஞ்சி போன குழந்தைகள் செத்து அவர்கள் உடல் தெருவில் நாதியற்று கிடைக்கும். குழந்தைகள் கதி இப்படி. கிழவர்கள் கதி புழுதி படிந்த வீதிகளில் ஊர்ந்து செல்லும் அவர்களை பார்த்தால் மனித தோற்றமே இராது. ஏதோ எலும்புக்கூடு லொடலொடன்னு அசைந்து போவது போல் இருக்கும். வேண்டாம்பா, வேண்டாம். இந்த இந்தியாவை நினைத்தாலே எனக்கு என்னவோ செய்கிறது. இந்த கோர காட்சியை உள்ளத்திரையிலிருந்து துடைத்தெறிவது போல ஐடா தன் கண்களை சிறிது நேரம் சிக்கென மூடிக்கொண்டாள். நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன். ஆம், சொல்லிட்டேன். சரிதாண்டி நீ சொல்றது. நாம் ஒருவரை ஒருவர் பிரியக்கூடாது. நாம் 8 பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை திருமணம் செய்து கொண்டு நியூயார்க்கில்
ஒரே வீதியில் வசிப்போம். நாள்தோறும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அவர்கள் உல்லாசம் வார்டனுடைய வருகையால் தடைப்பட்டது. ஆனால் ஐடாவின் சிந்தனை சுழற்சிக்கு யார் தடைக்கல் போட முடியும்? மிஷனரியா? நானா? முடியவே முடியாது. வெயில் தீயாய் கொளுத்துகிற அந்த நாட்டுக்கு யார் போக முடியும்? துக்கம் கண்ணை கட்ட சிந்தனை அருந்தது. வண்ணச் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த இந்த இளம் பெண்களில் ஒருவர் பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்தவர் அன்று. கழுகு குஞ்சு எத்தனை நாள் வண்ணச்சிறகை போர்த்தி கொண்டிருக்க முடியும்? தாய் கழுகாகிய இறைவனுடைய நிழல் ஐடா ஸ்கேடரின் மேல் விழுந்தது. அவள் கட்டிக்கொண்டிருந்த இன்பக் கோட்டையை தகர்த்தெறிந்துவிட்டு அவளை அவர் தம் செட்டைகளில் சுமந்து கொண்டு போகும் காலம் நெருங்கிவிட்டது. கடவுள் தாம் தெரிந்து கொண்ட ஒருவரின் மீது அசைவாடும் பொழுது அவர் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார். அவர் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். ஐடா ஸ்கேடரின் வீர வாழ்க்கையில் இவ்வித வாக்கியம் எத்தனை அழகாக நிறைவேறிற்று! அன்னையின் உடல்நிலை ஐடாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அப்பா ஜான் ஸ்கேடரை பார்த்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அம்மாவை பார்த்து 6 ஆண்டுகள். அம்மா தம்மை விட்டு பிரிந்து இந்தியாவுக்கு சென்ற பொழுது எத்தனை தலையணை நனைந்திருக்கும். அம்மா அம்மாவென்று கட்டி அணைத்து கொள்ள ஆவல் மேலிடும் பொழுதெல்லாம் கண்ணீர் வெள்ளம் புரண்டோடும். ஆமாம், ஆனாலும் இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவ்வளவு கல்நெஞ்சம் ஆகாது. பிள்ளைகளை விட்டு இத்தனை ஆண்டுகளாக பிரிந்திருப்பதற்கு அவர்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? ஐடாவையும் அவள் சகோதரன் ஹாரியையும் அழைத்து கொண்டு போக டாக்டர் ஜான் ஸ்கேடர் சென்னை துறைமுகம் வந்திருந்தார். மகளை பார்த்தவுடன் அவருக்கு சொல்லொன்னா வியப்பும் திகைப்பும். 12 வயது மகளை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரா? இப்பொழுது அவள் 20 வயது ஆரணங்கு அல்லவா? என் சிறு கண்மணி பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாளே! ஆனாலும் எவ்வளவு அழகாயிருக்கிறாய் நீ! உன் தலைமுடியும் இவ்வளவு மயமாகவா இருந்தது? 8 ஆண்டுகள்! ஆம், 8 ஆண்டுகள்! நீ வளர்ந்து வரும் அழகை காண உன் அம்மாவுக்கும் எனக்கும் கொடுத்து வைக்கவில்லையே. அன்பு தந்தையின் உள்ளம் பாகாய் உருகிற்று. நீலமணி கண்களில் கண்ணீர் திரையிட்டு அப்பாவின் புருவத்தை மறைத்தது. ஆமாம், அது யார் தப்பு? என்னையும் சகோதரரையும் நெப்ராஸ்காவில் விட்டுவிட்டு இவர்களை யார் இங்கே வரச் சொன்னது? தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் ஐடா. அன்பு தந்தை தளர்ந்து முதுமையடைந்தவராக காணப்பட்டார். தீராத ஆசையுடன் அப்பாவை பார்த்து கொண்டே இருந்தார் ஐடா. அம்மாவை காண உள்ளம் துடியாய் துடித்தது. ஆனாலும் இது என்ன ரயில் வண்டி சடக் சடக் என்று இவ்வளவு மெதுவாக செல்கிறதே? ஐடா ஆத்திரப்பட்டால் முடியுமா? திண்டிவனம் வந்து சேர்ந்த பெண் காத்து கொண்டிருந்தது மாட்டு வண்டி. ஜல்தி ஜல்தி என்று சொல்லி துரிதப்படுத்தினார் ஐடா. மாடு 2ம் மாதம் போகுமாம் காதவழி என்று நடந்தன. கூரை வேய்ந்த மிஷன் பங்களாவின் முன் வராந்தாவில் நிற்பது யார்? அம்மாவா? இத்தனை தளர்ச்சியா? ஆனால் கண்களில் அதே சிரிப்பு, முகத்தில் அதே கனிவு. ஆம், அம்மாதான், அம்மாவேதான். மம்மி என்று ஒரே தாவாக வண்டியில் இருந்து தாவி குறித்து ஓடினார் ஐடா. மம்மி என்று அம்மாவை கட்டி கொண்டு அழுத அழுகையில் 6 ஆண்டுகள் தனிமையில் வாடிய ஏக்கம் கரைந்து மறைந்தது.